Very good morning, my dear friends. Lime Lyrics morning messageல நாம ஒன் சிங்கிள் டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். அந்த அஞ்சாவது ஸ்டேஜ் ஜெனிட்டல் ஸ்டேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியல. பிகாஸ் அவங்க மனத்தளவில் வளர்ந்த குழந்தைகளாக தான் பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஃப்ரெண்டாக பார்க்கணும் அப்படின்னு. என்கிட்ட வரக்கூடிய கேசஸில் கிட்டத்தட்ட ஒரு 60% இந்த ஏஜ் குரூப்பில் தான் வருது. தட் இஸ் பிட்வீன் 12 and 19, மேபி 21 கூட இருக்கலாம். காலேஜ் சேர்ந்து அதுக்கப்புறம் அவனுக்கு கேரக்டர் மாறி போச்சு, கான்டாக்ட் மாறி போச்சு, படிப்பில் கவனம் குறைஞ்சிடுச்சு, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, த ஃபேலசி ஆஃப் லவ். காதல் அப்படின்னா என்னன்னு தெரியல. அந்த ஈர்ப்பை ஒரு டெம்பரரி ஒரு சர்ஜ் ஆஃப் சம் அட்ராக்ஷன், அதை லவ் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதில் சினிமா, டிவி சீரியல், அப்புறம் நியூஸ் சேனல், யூடியூப்பில் உள்ள சில யூடியூபர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே உள்ள ஒரு பாண்டிங், இதெல்லாம் சேர்ந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. வேடிக்கை என்னன்னா, சூசைடல் அட்டம்ப்ட்ஸ் 14 இயர்ஸில் ஆரம்பிக்கிறது. ட்ரக் அடிக்ஷன், அப்புறம் புதுசாக அந்த பழக்கங்களெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறது. அது லிக்கராக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், ட்ரக்ஸு. இந்த பழக்கங்கள்லாம் பிக்கப் பண்ணுறது இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்கும், எனக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் பேரண்டல் இன்டர்ஃபரன்ஸ் இன் எ ரைட் வே. நான் ஏன் ரைட் வேன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இன்டர்ஃபைர் பண்ணுறாங்க, மெனஸிங்காக பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் ஏற்கனவே சொன்னேன், நெவர் அட்வைஸ் யுவர் சில்ட்ரன், சஜஸ்ட் யுவர் சில்ட்ரன். ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். அதனால் நான் வேணும்னே செய்கிறேன் அப்படின்னு. அவங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பூஜை வச்சாங்களாம். அதில் இவன் ஒரு மண்டவோடு 2 எலும்பு தான் டேஞ்சர் சிக்னல் போட்டுட்டு மேலே டெத் அப்படின்னு போட்டு அந்த தீபாராதனை தட்டை கொடுக்கும் பொழுது இவன் முன்னால் நிற்கிறான். ஐயோ, இதை போய் ஏன்டா அப்படி போட்டு வந்தான்னா நெஞ்ச நிமித்தி காமிக்கிறான். நான் சொன்னேன், நீ அவங்கக்கிட்ட, இந்த இது நல்லா இருக்கடா, அந்த டிஷர்ட்டு இதெல்லாம் வெளியில் போகும்போது போட்டுட்டு போ, பூஜை நேரத்தில் வேண்டாம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பாருங்கள், உடனே கழட்டுவான். சஜஸ்டிவாக சொல்லணும். இதை போய் யாராவது போடுவாங்களா அப்படின்னு கற்றுனீங்கன்னா அதை தான் போடுவான். ஸோ சொல்கிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் நாட் வாட் யூ சே, இட் இஸ் ஹவ் யூ சே இன் கம்யூனிகேஷன். அது இந்த ஏஜில் உள்ள ஜெனிட்டல் ஸ்டேஜில் உள்ள இந்த ஏஜ் அண்ட் ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். இதுதான் ஆயுஷ் காலத்துக்கும் இந்த ஜெனிட்டல் ஸ்டேஜ் நீளும். மற்ற ஸ்டேஜெல்லாம் அப்படியே சீம்லெஸ்ஸாக இல்லை வித் சம் பேட் மொமெண்ட்ஸ் ஒரு ஹர்டில்ஸோட ஸ்டாப் ஓவர் ஆகி வரலாம். பட் இந்த ஸ்டேஜ் இது ஆயுள் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். இந்த ஜெனிட்டல் ஸ்டேஜ், இந்த ஜெனிட்டல் ஸ்டேஜில். அதனால தான் இந்த முதல் காதல், முதல் முத்தம் இப்படிலாம் அந்த பசங்க சொல்லிட்டு அலையிறது என்னன்னு கேட்டால் இதுதான் காரணம். பிகாஸ் இட் வில் லாஸ்ட் லாங். ஸோ இந்த ஸ்டேஜில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எத்தனையோ பேரண்ட்ஸ் சூசைடல் அட்டம்ப்ட்ஸ் இந்த குழந்தைகள் பண்ணி அந்த கையில் அந்த இதோடையே வருவாங்க, இந்த நீடிலோடையே வருவாங்க. ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் அவங்க கூட எப்படி பேசணுமோ அப்படி பேசி அதிலிருந்து அவங்களை மேலே கொண்டு வருவேன். அந்த சூசைடல் தாட்ஸை தாட் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு டெக்னிக். அது ஃபோர்ஸிபிளாக செய்யவே முடியாது.
அவங்க கூடயே செயல் பண்ணி நம்ம பக்கம் இழுத்து நாம் அதை செய்யணும். இட்ஸ் எ டெக்னிக். ஸோ இன்னையோட இந்த 5 ஸ்டேஜஸ் நம்ம முடிச்சுப்போம். என்ன சந்தேகம் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.